சீனியர் உங்களுக்கு பர்த்டேவா? ஏன் ஒரு வார்த்தை சொல்லல? டைம் வேற ஆயிட்டே இருக்கு. இந்த லூசு பையன் எங்க போனானே தெரியல. 12th இங்கே தானே எல்லாரும் உட்காந்துருக்காங்க கிளாஸ் பசங்க. இப்போ சாரி சார், லேட் ஆயிடுச்சு சார். கலர் ட்ரெஸ் பர்த்டே சாக்லேட் எடுத்துங்க சார். ஓகே சார். அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். ஏ ஹாய் ஹாய், பேரு நிவேதா. ஓகே. என்ன எக்ஸாம் இருக்கும்? ஹலோ, இந்த ட்ரெஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஐயோ ஷையா வைக்காத, சும்மா தான் சொன்னேன். அப்படியே ரொம்ப ரியாக்ட் பண்ணாதீங்க. அப்போ பூஜாவும் சொன்னா, அப்போ அதுவும் பொய்யா தான் இருக்கும் போல. அந்த பி கிளாஸ் பூஜா தானே? அப்போ எல்லார்கிட்டையும் அப்படிதான் பேசுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட பேசாதீங்க. நான் எதுக்கு கோபப்படுறேன்? எங்க கோவம் வரல, எங்க கோவமே வரல. இல்ல வர மாதிரி தான் இருக்கே. இல்ல வரல. ஹலோ, எஸ். எங்க என்னோட சாக்லேட்? ஏய் சாக்லேட்டா? சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தா அதான் சார் வாங்கி கொடுத்தா ஏதாச்சும் நினச்சிப்பாங்க. என்ன நினைப்பாங்க? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கடையில் போயிட்டு காசு கொடுத்துட்டு டைரி மில்க் இந்த மாதிரி நீ வந்தால் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். நீ போயிட்டு கேஷ்ல வாங்கி போயிட்டே இரு. ஐயே எனக்கு அப்படிலாம் ஒன்று வேணாம். வேற எப்படி? நீங்களே அந்த கடைக்கு போகணும், நீங்களே சாக்லேட் வாங்கணும், நீங்களே வந்து நிவேதா இந்த டைரி மில்க் அப்படின்ட்டு கொடுக்கணும் உங்க கையால. ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஓட்டுறாங்க, இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அதுக்கு தான் சொல்றேன். இல்ல இல்ல இன்னைக்கு சாக்லேட் எடுத்துக்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரிலாம் பேசணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் வரும்போது அண்ணன் கிட்ட வாங்கி வந்தேன். இந்த டைம் இருக்கு. யார் சாமி நீ? நானா? ஐயப்பா சாமி. சுவாமியே சரணமையப்பா. போயிட்டு வரேன்.